உன்னோட பேக் எங்க? இதோ இருக்கு. நம்ம வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபிக்காக போயிட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட தேவையான திங்ஸ் தானே எடுத்துக்க சொன்னேன். இது எல்லாமே தேவையா என்ன? தேவையான திங்ஸ் மட்டும் நான் ஏன் எடுத்துக்கணும்? அதான் எனக்கு தேவைப்பட்ட பொருளை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா சிறுசு? சரி, நான் என் பொருளை எடுத்துக்கிறேன். தேவைப்படுற பொருளை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ சரியா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, போட்டோகிராஃபிக்கு தேவைப்பட்ட திங்ஸை எடுத்து வைக்கணும்னு. வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபிக்கு உனக்கு வேற என்ன தேவைப்படும் ஹனி? என்ன தேவைப்படும்னா போலாம் வாங்க, சீக்கிரமா போலாம். மிருகங்களோட போட்டோஸையும் எடுத்தாகணும். என்ன புரிஞ்சுதா? ஆமா, ஒருவேளை நல்ல போட்டோ எடுத்தோம்னா அத வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி கான்டெஸ்ட் கூட அனுப்பி வைக்கலாம். நாம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம போட்டோஸ் மேகசின்ல வரும். அப்போ கேமராவை என்கிட்ட கொடுங்க, நான் போட்டோஸ் எடுக்கிறேன். ஏங்க உங்களதான் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இங்க இருந்து நேரா போய் ரைட்ல போனீங்கன்னா 5ஆம் நம்பர். நிறுத்துங்க சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? இப்பதானே உன்கிட்ட சொன்னோம். அப்படியா? நான் மறந்தே போயிட்டேன், சாரி. சரி உட்காரு, நாங்களே உன்னை அங்க கொண்டு போய் டிராப் பண்றோம். இதோ நீங்க கேட்ட அட்ரஸ்க்கு வந்துட்டோம். என்னங்க ஒரு நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு? எதுக்காக இங்க நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலி நான் மறந்தே போயிட்டேன். இங்க எந்த வேலைக்காக வந்திருக்கேன்னு தெரியலையே. இப்போ இப்ப என்ன, வாங்க போலாம். எதுக்கு இங்க வந்தோன்னு அவர் மறந்து போயிட்டாரா? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவருக்கு திரும்ப ஞாபகம் வந்தா நாம இங்க வந்து பாப்போம். இப்போ உங்களுக்கு எங்க போகணும் சார்? அது 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 இது நேஷனல் பார்க்கோட அட்ரஸ் ஆச்சே. நாங்களும் இப்ப அங்கதான் போறோம். வாங்க, உங்களை அங்கேயே கொண்டு போய் விட்டுறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஹாய், நான் தான் ஹனி. இவன் என் சின்ன தம்பி பன்னி. இது போப்பட், இது ஜோர்தார். என்னோட பேரு மைக்கேல். என்னப்பா அது? இந்த கைடு எங்க போனாரு? வெயிட் பண்ணு, நான் கால் பண்றேன். ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க வந்து சேர்ந்துட்டோம். என்ன, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆனா எங்களுக்கு தெரியலையே. நீங்க கைய காட்டுங்க. ஹலோ, நீங்க இந்த பார்க்க சுத்தி காட்ட போறது எங்களுக்கு தான். மறந்துட்டேன். எங்களுக்கு எதெல்லாம் காட்டுவீங்க? நீங்க எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் நான் சுத்தி காட்டுவேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பக்கம். மறந்துட்டேன். நண்பர்களே, I have bad feeling about this mission. உங்களுக்கு இந்த பார்க்ல ரொம்ப அழகான விஷயத்தை பத்தி சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. அட, எதுவுமே கேட்கலையே சார். இந்த பார்க்ல இருக்கிற ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா இந்த அமைதி தான். அப்புறம் உங்களுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்களே ஒரு வழி, டைகரோட குகைக்கு கொண்டு போய் விடும். ஓ வாவ், நாங்க டைகரை பார்க்கணும். என்னது இது? அப்புறம் டைகர் உங்களை பார்த்துடுச்சுன்னா? அதாவது நாங்க டைகரை போட்டோஸ் எடுக்கணும். டைகர் உங்களை பிடிச்சிடுச்சுன்னா? கொஞ்சம் பேசாம வரீங்களா? எனக்கு என்ன, வாங்க. ஆனா டைகர் அந்த பக்கம் இருக்குமே. இப்பதான் டைகரோட ஒரு பெரிய கூட்டம் இந்த பக்கம் போயிருக்கு. ஆஹா, வாவ், என்ன ஒரு நாலேஜ் இருக்கு. மண்ண மோப்பம் பிடிச்சே சொல்லிட்டாரு. அட, என்ன பெரிய நாலேஜ். அங்க முன்னாடி பாருங்க. எங்களுக்கு டைகரை காட்டுறேன்னு தானே சொன்னீங்க. அதெல்லாம் யானை. அது என்னன்னா, நான் மறுபடியும் மறந்து போயிட்டேன். இவங்கள ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இங்க இருந்து தப்பிச்சோம்னா அப்புறம் டைகரையும் காட்டுறேன். தப்பிச்சிங்களா? அப்படின்னா
இப்ப அமைதியா உட்காந்து இவங்கள போட்டோ எடுங்க. கொஞ்சம் கூட சத்தம் வரக்கூடாது, சரியா? என்ன இது நீங்க சத்தம் போட வேணாம்னு சொன்னீங்களே. ஓ சாரி, நான் மறந்து போயிட்டேன். இவன் ஏன் எப்ப பார்த்தாலும் ரிவர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கான்? அடே இந்த பக்கமா ஓடணும், இந்த பக்கமா. ஓ சாரி, நான் மறந்து போயிட்டேன். ஏய் ஹனி, ஏன் பிடிக்காம விட்ட? சாரி, ஹனியை காப்பாத்தணுங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். நான் நினைச்சேன் நீங்கெல்லாம் ஜூடா விளையாடுறீங்கன்னு. நீங்க எல்லாரும் யானைய பாத்துட்டீங்க, அப்புறம் ஜாலியா என்ஜாயும் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன பார்க்கணும் சொல்லுங்க? இங்க பாருங்க, எங்களை நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. நாங்க போட்டோஸ் எடுக்கணும். போட்டோஸ் எடுக்க ரொம்ப அழகான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன். இந்த இடம் எதுக்காக ஃபேமஸ்? இது எதுக்காக ஃபேமஸ்னா மறந்துட்டேன். இங்க முதலைங்க இருக்கும். நல்ல அழகா போட்டோ எடுங்க. சில்லி கிராக் போட்டோ நல்லா வந்துச்சா? இந்த இடம் எறும்புகளுக்காக ஃபேமஸா? இல்ல, சிறுத்தைங்களுக்கு. உன் கையில கல் இருக்கிறத சிறுத்தைங்க பாத்துச்சுன்னா உன்னை தாக்கும். அது நான் மறுபடியும் மறந்துட்டேன். இந்த இடத்துல சிறுத்தை இல்ல, தேனீக்களுக்கு தான் இந்த இடம் ஃபேமஸ். இந்த இடம் போட்னிக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். எந்த ஃபேமஸ் இடமும் வேண்டாம். நாங்க இங்க இருந்து திரும்பி போகணும். எப்படி போறது? தெரியாது. தெரியாதுன்னு சொன்னா எப்படி? மறந்துட்டேன், சாரி. இப்ப எப்படி நம்ம வீட்டுக்கு போறது? இனிமே நாம இங்கதான் இருக்கணுமா? நல்லது தானே, மோக்லி ஆயிடுவோம். சரி, மோக்லி ஆக வேண்டாம். டார்சன் மாதிரி நாம இங்கேயே இருக்கலாம்ல. இப்ப திரும்பி போறதுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்க. ஒரு வழி இருக்கு. என்ன? அதையும் மறந்துட்டேன், சாரி. ஹே ஃப்ரெண்ட்ஸ், ரிவர்ல டிராவல் பண்ணுவோமா? என்ன ஒரு ஐடியா பண்ணி, நாம இந்த நதி போற வழியிலேயே போகணும். ஆமா, யாராவது நமக்கு நிச்சயமா உதவி பண்ணுவாங்க. நண்பர்களே, மீன்கள் அதுவும் நிறைய இருக்கு, பயங்கரமா இருக்கு. என்ன புரியுதா?
ஏய் ஆ. அட மைக் எங்க மைக் ஆளை காணுமே. ஆ, ஆ, ஆ. அடடா, நான் ரொம்பவே மைக்க மிஸ் பண்ண போறேன் நண்பர்களே. என்ன புரிஞ்சுதா? ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ரொம்ப குளிருது. நீந்த மறந்துட்டீங்களா? ஆனா நல்ல வெள்ளையா ஞாபகம் வந்துருச்சு. அடடா, இது பார்க்க கிராமம் மாதிரியே இருக்கே. இப்ப இங்க இருந்து ஒரு கேப் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிடலாம். கேப் இல்ல, மாட்டு வண்டி. மாட்டு வண்டியில போயிடலாம். மாட்டு வண்டி எங்க கிடைக்கும்? நீ எதுவும் சொல்ல வேணாப்பா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நண்பர்களே வாங்க உள்ள போய் கேட்கலாம். பெருசு எடுத்த போட்டோஸ காட்ட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீ எதுக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? நீங்க இந்த போட்டோஸையும் பாருங்க. அட இதெல்லாம் எப்ப நடந்துச்சு?